Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess இளவரசி. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்வேஷோட பர்த்டே வ்ளாக், அதுக்கப்புறம் கொல்லி ஹில்ஸ் போனது, அதுக்கப்புறம் அம்மா நான்வெஜ் விருந்து மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சர்வேஷாவுக்கு June 13 பர்த்டே. ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. லேட்டராக தான் போஸ்ட் பண்ணுறேன், பட் ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்னெல்லாம் நடந்ததுங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஈஸி பாயில் தான் போய் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். ஸோ அவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருந்தது. பர்த்டே அன்னைக்கு லீவ் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காலையில் ஸ்கூல் கிளப்பி அனுப்பி விட்டுட்டேன். ஸோ வீட்லேயே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் அவங்க அப்பா கூட பைக்கில் போயிட்டு கோவில் போய் சாமி கும்பிட்டுட்டு ஃபைனலாக அங்கேயே ஒரு பேக்கரியில் சும்மா ஒரு பீஸ் ரெட் வெல்வெட் கேக் மாதிரி வாங்கி செலிப்ரேஷன் முடிச்சிட்டாங்க. இது குட்டியாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. ஏன்னா ஈவினிங் ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் ஸோ நெய்பர்லாம் விஷ் பண்ணாங்க, எல்லாருக்கிட்டையும் விஷஸ் வாங்கிட்டு ஸோ ஸ்கூலில் போயிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு ட்ரெஸ் அதுதான். அந்த ட்ரெஸ் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. அதை போட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். நைட் ட்ராவல் தான் பண்ணி போயிருந்தோம். ஸோ விடிய காலையில் 3 மணிக்கு அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். அங்கே போயிட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்சு எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சிவன் டெம்பிள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சிங்களாந்தபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இங்கே இருக்கிற இந்த சிவன் கோவில் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோவில். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன சொல்கிறது, சிவனுடைய அந்த பூஜைகள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸும் கூட. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஊருக்கு எப்போல்லாம் வரணும் அப்போல்லாம் இங்கே வரணும்னு நினைப்பேன். ஸ்கூல் காலேஜ் டைம்லலாம் அடிக்கடி வருவேன். காலேஜ் பஸ்லேயே இறங்கிப்பேன். எங்கள் ஊருக்கு முன்னாடி தான். ஸோ இறங்கி சாமி கும்பிட்டுட்டு தான் போவேன். ஸோ இப்போல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்ததே இயர்லி மார்னிங்கிறதுனால சர்வேஷாவுக்கு பர்த்டே அன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே என் தம்பிக்கும் ஆனிவர்சரி. ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா ஆனிவர்சரி ப்ளஸ் பர்த்டே ரெண்டையுமே ஒட்டுக்காக செலிப்ரேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு டெம்பிள், ரெண்டாவது மூவி, அப்புறம் எங்கன்னா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கேக் கட்டிங் பண்ணோம். இதுதான் எங்கள் பிளானு. ஸோ டெம்பிள் விசிட் ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த டெம்பிளில் பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே இருக்குது. முருகர், விநாயகர், காலபைரவர், துர்கை தேவி, இந்த மாதிரி எல்லா சாமி பேசிக்காக சிவன் கோவிலில் என்னென்ன சாமிலாம் இருக்குமோ எல்லா சாமியுமே இருந்தது. இங்கே ஸ்பெஷலாக ஒரு 2 சாமி இருந்தது. பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அடிக்கடி போவேன், இருந்தாலும் எனக்கு அது பேர் மைண்டில் நிற்கலை. நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே மொத்த ஆழ்வார்களையும் வச்சுருப்பாங்க ஒரே லைனுக்காக, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கே சில பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கோவிலுடைய பேர் பார்த்தீங்கன்னா பங்கஜவல்லி தாயார், அதுக்கப்புறம் திருவேஸ்வரர், இவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரியான டெம்பிள் தான் இது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப பழமை வாய்ந்த டெம்பிளுங்க. ஸோ டெம்பிளில் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தம்பி சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தான். ஸோ அதனால் சரின்ட்டு அவனுக்கு பிடிச்ச கடையில் நாங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மூவிக்கு டைம் ஆகிடுச்சு. ஹரிவரியாக சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். கேப்டன் அவங்க பையன் நடித்த படைத்தலைவன் படம் போட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ டைட்டில் கார்டுக்கு முன்னாடியே கேப்டன் அவங்கள பற்றின விஷயங்கள் போட்டிருந்தாங்க. ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கப்புறம் மூவி பார்த்திங்கன்னா சில மூவிஸ் எல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்தது. கும்கி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்தது. பட் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல, ரொம்ப பிலோ ஆவரேஜ் மாதிரி தான் இருந்தது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் ஸ்பெஷலாக எனக்கு பிடிச்ச கூஸ்பம் சீன்ஸ் என்னென்னா இதுதான். விஜயகாந்த் அவங்களுடைய சாங்ஸு ப்ளஸ் அவங்கள ஏஐயில் கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேமியோ ரோலுக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் மூவிலாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ராசிபுரமில் செல்வலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே மோஸ்ட்டாக அங்கே போனோன்னா
ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறம் கபாப் இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த விதமான எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் லைக் இந்த ஃப்ரைட் ரைஸ்னாவே கலர் கலராக போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் என்ன நம்ம கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ராசிபுரம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு என்னோடய ஸ்கூல் டு இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஷாப்னா அந்த ஷாப்பும் ஒன்று. ஸோ அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து கேக் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தோம். எதுக்காகனா கேக் கட்டிங் பண்ணல இல்லையா, அதுக்காக. ஸோ என் தம்பிக்கும் அவங்க ஒய்ஃப்க்கு ஆனிவர்சரிக்கும் என்னோடய பையனுக்கும் சேர்த்து பர்த்டேவையும் ஒரே கேக்கில் செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் வந்து இருந்தது. ஸோ அதுவே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற சர்வேஷோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து கேக் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். Happy birthday to you. Happy birthday to Sarvesha. Happy birthday to Sarvesha. Happy birthday to you. Happy birthday to you. ஸோ நாங்கள் பெருசாக ஆடம்பரமாக எதுவும் பண்ணல. சிம்பிளாக கேக் கட்டிங் பண்ணி அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டோம். இந்த தடவை பக்கத்து வீட்டுக்கெலாம் கூட அதிகமாக ஷேர் பண்ணல, குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுத்தோம். அதுவே எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பர்த்டே, 5th பர்த்டே, 10th பர்த்டே இந்த மாதிரியான பர்த்டேக்கெலாம் வந்துட்டு வெளியே போயிட்டு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் பர்த்டே வந்து 5th பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வேணால் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் நான் வந்துட்டு ஸ்பெஷலாக ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம். மற்றபடி இயர் வைஸ் வர பர்த்டேலாம் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் சர்வேஷாவும் ரொம்ப எதிர்பார்க்க மாட்டான் எனக்கு வந்து இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை வந்து ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்ஸ்னு தான் சொல்லணும். பெருசாக பண்ணியிருந்தா கூட எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்களோட ஜாலியாக இந்த மாதிரி கேக் கட்டிங் பண்ணி செலிப்ரேட் பண்ணி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது போது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குடுசாமி ஆக்சுவலி என் தம்பி ஒய்ஃபும் கேக் பண்ண சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வேலை விஷயமா அவன் வந்து வெளியே போயிருந்தான். ஸோ அதனால் வந்துட்டு தம்பி சர்வேஷா மட்டும் இப்போ கட் பண்ணிட்டான். அவங்க 2 பேரையும் திருப்பி கூட்டிகிட்டு வந்து ஆல்ரெடி கட் பண்ண கேக்கே திருப்பி போஸ்ட்லாம் கொடுத்து கட் பண்ண சொல்லி ஷேர் பண்ணிக்க சொல்லிட்டோம். ஸோ அவங்களும் ஹாப்பி. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே. சரி திருப்பி போடுங்க, நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு சொன்னேன். ஆனால் தம்பி வந்து எனக்கு ஒர்க் இருக்குது, இப்படியே எடு பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துட்டு ஹாப்பியாக வந்து போச்சு. அதுக்கப்புறம் சித்தி வீட்டுக்கு வந்து போயிருந்தோம், அம்மாவோட சிஸ்டர், ஓன் சிஸ்டர். அங்கேயும் போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு கேக்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் வந்து கொல்லி ஹில்ஸ் வரைக்கும் ஒரு விசிட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பேக்ரவுண்டில் வாய்ஸ் வந்து அப்படியே செம்மையாக இருந்தது, அந்த ஏரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயில் நிறைய மயில் இருந்தது. மயில் ப்ளஸ்ஸு குருவிங்கெலாம் கத்துறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப நல்ல சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது. பட் ஆனால் என்ன நடந்துச்சுன்னா வண்டியில் வந்துட்டு சினிமா சாங்ஸ் வந்து ஓடிட்டு இருந்தது. ஸோ அதுவும் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் அதை கவனிக்கவே இல்லைன்னா ஆஃப் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ அதனால் என்னால் பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட முடியல, ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் போட முடிஞ்சது. இல்லைனா காப்பிரைட் இஷ்யூ வரும் இல்லையா, அதனால். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் சில இதிலலாம் வந்துட்டு சவுண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து கொல்லி ஹில்ஸ் அடிவாரம் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அங்கேருந்து அந்த என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும், ஒரு 20 to 30 minutes இவ்வளோ நேரம் தான் ஆகும். ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் அடிக்கடி போவோம். மெயினாக மலைக்கு மேலே ஏறுறதுனா எதுனா ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது சுற்றி பார்க்கலாம், யாராவது கெஸ்ட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம ஊரில் என்ன ஃபேமஸோ அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு ஃபேமஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பிளேஸ் இருக்குது. அதில் முதல்ல பிளேஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸ் தான். ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அருவி, அதுக்கப்புறம் டெம்பிள், நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி நான் என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணப்போ இங்கே நான் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். ஒரு ஃபியூ பிளேசஸ் மட்டும் போட்டிருப்பேன் ஆல்ரெடி. இந்த லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை ஐ டேக்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, ஏதோ பிளாட் போட்டு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். ஆனால் இந்த சீனரி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் போகும்போதே நல்ல மேகமூட்டமாக இருந்தது, மழை வர மாதிரியே தான் இருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டாவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேற்கொண்டு போயிட்டே இருந்தோம்.
இங்கேயுமே இருந்து சில காடு வயல் இது மாதிரிலாம் வந்து சேல் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவுமே பாருங்கள் சுற்றி மலை தான், நடுவில் வந்து இந்த மாதிரி லேண்ட் வந்து பிரித்து போட்டிருக்காங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்து வீடு கட்டி இருந்தோம்னா வேறு லெவலில் இருக்கும் உண்மையிலேயே. ஸோ அங்கே நாங்கள் வந்து போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சின்ன வயசில் இந்த பூ எடுத்து ஊதுவோம்ல காற்றுல பறக்குமே, அதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வழக்கமாக வந்து இந்த தண்ணி வந்து ஓடும் ஓடை மாதிரி. ஸோ அது பார்க்கலான்னு வந்திருந்தோம். தண்ணி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, கொஞ்சமாக தண்ணி இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு கிளிக் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் எடுக்கிற பிளேஸ் மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ரோடு க்ராஸ் பண்ணவே முடியல. இந்த ரேசர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து மேலே போகிறது கீழே வருதுமா வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக தான் ரோடு க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரோடு க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டோம். ஸோ இந்த பக்கம் இருந்து தண்ணி அந்த பக்கம் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கி நிற்கணுங்கிறதுக்காக கல்லெல்லாம் வச்சு அழகாக ஸ்கொயர் ஷேப்லலாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வீடியோஸ்லாம் வந்து பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லேயும் நிறைய தண்ணி வரும்போது நம்ம திருப்பி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அங்கே நாங்கள் சில கிளிக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ்க்கு வந்து வந்துட்டோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, கொல்லி ஹில்ஸ் போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஹேர்பின் பெண்டில் வரும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா மலையில் இருக்க பழம்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அதில் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து வாங்கி காரில் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எகெயின் அம்மாவும் வந்து வரணும்னு சொன்னாங்க. அதனால் அவங்களே போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த விஷயத்த பார்த்தேன். அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இதுதான் பாப்பா அந்த தட்டு, பாக்கு தட்டுன்னு ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அது இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த மரம் அப்படி இந்த பாக்கு தட்டு எல்லாம் காமிச்சிருந்தாங்க. நானும் போய் தொட்டு பார்த்தேன் எந்தளவுக்கு ஸ்டடியாக இருக்குது என்ன இது அப்படின்ட்டு. சொன்ன மாதிரி அதே தான், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் தான் அந்த தட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இது பார்க்குறேன். நீங்களும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம், சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பக்கம் நாங்கள் வழக்கமாக வருவோம், ஒரு தண்ணி போயிட்டுருக்கோம் ஓடை மாதிரி. ஸோ அந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த செம்பருத்தி பூ பார்த்தேன். நான் நினச்சேன் சரி நாம் யூஸ் பண்ணுற செம்பருத்தியாக இருந்தால் பறிச்சிட்டு போகலாம், ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அழகாக இருந்தது. ஸோ அதனால் அம்மா வந்துட்டு ஒரு 3 பூ மட்டும் பறிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பூ தண்ணியில் போட்டு கண்ணில் வைப்போம் இல்லையா குளிர்ச்சிக்காக, இந்த பூ பேர்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த பூ வந்து இருந்தது, அதுவும் அம்மா வந்து பறித்து கொடுத்தாங்க. ஸோ பறிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்தது, செம்மையாக குளிராக இருந்தது. ஸோ வந்த உடனே செம்ம பசி. ஸோ அம்மா வந்துட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்தாங்க. மட்டன் பிரியாணி வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போட்டி, குடல் வறுவல் ரத்தம்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் சிக்கன் 65 வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக வந்து மட்டன் சுக்கா வந்து கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. ஊருக்கு வரதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். நாமளே சமைச்சு சாப்பிட்டுட்டு நமக்கு போர் அடிச்சிருக்கோம். அம்மா கையால் வந்து சாப்பிடும்போது சைல்டுஹுட் மெமரிலாம் வந்துடும். ஸோ ஃபைனலாக சர்வேஷா வந்து சூப்பராக பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Illa. See you on next video. Thank you. Bye bye.